பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யஸலூனக அனி ஷஹரில் ஹராமி கிதாலின் ஃபீஹ் குல் கிதாலுன் ஃபீஹி கபீர். இந்த ஆயத்தை பற்றி 2 நாட்களாக உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. கடைசியாக நேற்று ஒரு அறிவிப்பு உங்களுக்கு படித்து சொல்லப்பட்டது. அந்த அறிவிப்பை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி இருந்தேன். அந்த விளக்கமான அறிவிப்பு இதோ உங்களுக்கு முன்னால். ஒரு அறிவிப்பில் இருக்கின்றது, சஹாபாக்கள் ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய ஒரு ஜமாத்தை அனுப்பினார்களே, அந்த ஜமாத்திலே இருந்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், ஹதரத் அம்மார் இப்னு யாசிர், ஹதரத் அபு ஹுதைஃபத் இப்னு உத்துபத் இப்னு ரபியா, ஹதரத் சாத் இப்னு அபி வக்காஸ், ஹதரத் உதுபத் இப்னு கஸ்வான் சுலமி, ஹதரத் சுஹைல் இப்னு பைதா, ஹதரத் ஆமிர் இப்னு ஃபஹீரா, ஹதரத் வாக்கித் இப்னு அப்துல்லா எர்பூயி போன்ற சஹாபாக்கள் அந்த ஜமாத்தில் இருந்தாங்க. பத்ர நஹ்லா அப்படிங்கிற இடத்தை அடைந்த பொழுது ஹதரத் அப்துல்லாஹி இப்னு ஜஹஷ் ரிதுவானுல்லாஹி அலைஹி மஜ்மஈன் அவர்களிடத்தில் இவர் தான் படை தளபதியாக இருந்தார். இவர் தெளிவாக அவங்களிடத்தில் சொல்லிட்டார், யார் யாரெல்லாம் வீர மரணம் அடைவதற்கு, ஷஹாதத் அடைவதற்கு ஆசைப்படுகிறீர்களோ அவர்கள் என் கூட வாங்க, யாருக்கு விருப்பம் இல்லையோ அவங்க திரும்பி போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 சஹாபாக்கள் மட்டும் அவங்களும் போரில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தங்கல்ல. 2 சஹாபாக்கள், சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் உத்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 2 சஹாபிகள். அவங்க ஏன் போகலை அப்படின்னு சொன்னால், அவங்க ஒட்டகம் காணா போயிருச்சு. காணா போனதுனால அந்த ஒட்டகத்தை தேடிக்கிட்டே இருந்துட்டாங்க. முஷ்ரிக்கீன்களுடைய கூட்டத்திலே பார்த்தால் ஹிகம் இப்னு கீசான், உஸ்மான், அப்துல்லா போன்றவர்கள் இருந்தாங்க. ஹதரத் வாக்கித் அவர்களுடைய கரங்களால் அம்ர் இப்னு ஹதரமி கொல்லப்பட்டார். இந்த முஸ்லிம்களினுடைய ஜமாத் கனிமத்துடைய பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவங்க திரும்பினார்கள். இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிடைத்த முதல் கனிமத்துடைய பொருள் இதுதான். ஃபர்ஸ்ட் கனிமத்துடைய பொருள், சஹாபாக்களுக்கு கிடைச்ச முதல் கனிமத்துடைய பொருள். ஸோ இந்த வீரர்களுடைய இந்த ஜமாத் அவங்க கனிமத்துடைய பொருள்களை எடுத்துக்கொண்டு 2 கைதிகளையும் கூப்பிட்டு வந்தாங்க. 2 பேரை கைது பண்ணியிருந்தாங்க அந்த போரில். அந்த 2 கைதிகள் கனிமத்துடைய பொருள் அவங்க எல்லாம் கொண்டு வந்தாங்க. மக்காவுடைய முஸ்ரிக்கீன்கள் இருக்கிறாங்களே, கைதிகளை விடுவிப்பதற்காக வேண்டி அவங்க விரும்பினாங்க. ஸோ அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணும் விதமாக அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாருங்க, ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாங்கள் ரப்புக்கு ரொம்ப கட்டுப்பட்டவங்க அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் கண்ணியமான மாதங்களிலே அவங்க எந்த கண்ணியமும் அவர்கள் கொடுப்பது இல்லை. ரஜபு மாசத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க போர் புரிந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இப்படி முஷ்ரிக்கீன்கள் சொல்லிக்கிட்டாங்க. முஸ்லீம்கள் இருக்கிறார்களே, அவங்க சொன்னாங்க, நாங்கள் ரஜபுல நாங்கள் போர் செய்யலைங்க, நாங்கள் ரஜபுல நாங்கள் கொலை பண்ணலைங்க, மாறாத ஜமாதுல் ஆஹிருடைய கடைசியில் நாங்கள் இதை செஞ்சோம் அப்படி சொல்லி அவங்க. ஆனால் அசல்ல இது நடந்த குழப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரஜபுடைய முதல் பிறை தான் அன்னைக்கு. இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, சஹாபாக்கள் ஜமாதுல் ஆஹிருடைய கடைசி நாள் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் ரஜபு ஆரம்பமாகிருச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, ரஜபா அடுத்த நாள் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அடுத்த நாள் வந்துட்டோன்னா உடனே முஸ்லீம்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, வாள்களை தங்களுடைய உரைகளிலே வைத்து கொண்டார்கள். இப்போ முஷ்ரிக்கீன்களுடைய அப்ஜெக்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்படி ரஜபு மாதத்தில் போர் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஏற்கனவே கூட நான் சொல்லியிருக்கிறேன், கண்ணியமான மாதங்களில் போர் தடை அது இருக்குது மக்காவில். ஏன் அப்படின்னு சொன்னால், ஹஜ்ஜுடைய காலங்கள் அதெல்லாம் உலகத்தில் ஹஜ்ஜு ஆரம்ப காலத்தில் இருந்தே நடக்குது. அப்போ அந்த நேரங்களில் போர்கள் நடந்து கொண்டு இருந்தால் ஹஜ்ஜு யாத்திரிகளுக்கு அது கஷ்டமாக போகும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி போர்களை எல்லாம் நிறுத்தி வைப்பாங்க.
அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ரஜபுல வந்து இவங்க போர் செஞ்சுட்டாங்க அப்படின்னு முஷ்ரிக்கீன்கள் அப்ஜெக்ஷன். இப்போ அவங்களுக்கு தான் இந்த ஆயத்துல வந்து பதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்க சொல்றது உண்மைதான்ப்பா மக்காடைய முஷ்ரிக்கீன்களே, நீங்க சொல்றது உண்மைதான். அதாவது கண்ணியமான மாதங்களிலே போர் செய்வது ஹராம் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் அதுதான் யஸ்அலூனக அனி ஷஹரில் ஹராமி கிதாலின் ஃபீ, கண்ணியமான மாதங்களிலே போர் செய்வதை பற்றி நாயகமே உங்களிடத்துல அவங்க கேட்குறாங்க, நீங்க சொல்லுங்க, குல் கிதாலுன் ஃபீஹி கபீர், அந்த மாசத்துல போர் செய்யறது அது பெரிய பாவம்தான், அது எதுவும் சந்தேகம் கிடையாது. ஆனால் முஷ்ரிக்கீன்களே, உங்களுடைய தீய செயல்கள் அதைவிட பெரியதாக அல்ல இருக்குது. உங்களுடைய தீய செயல்கள், நீங்க என்னென்ன காரியம் பண்றீங்க? நீங்க அல்லாஹ் தாலாவை மறுக்கின்றீர்கள். நீங்க என்னுடைய நபியையும் நபியினுடைய தோழர்களையும் என்னுடைய பள்ளிவாசலிலே இருந்து நீங்கள் தடுத்தீர்கள். நீங்கள் அவர்களை அங்கே இருந்து வெளியாக்கினீர்கள். உங்களுடைய தீய செயல்களின் பக்கமாக நீங்க கொஞ்சம் பாருங்கய்யா. அது எவ்வளோ பெரிய மகா மோசமான செயல். அல்லாஹ் அதைத்தான் பட்டியலிடுறான். ஒசத்துன் அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் தடுப்பது. ஒ குஃபுரும் பிஹி, அல்லாஹ்வை நிராகரிப்பது. வல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமை விட்டும் தடுப்பது. ஒ இஹ்ராஜு அஹ்லிஹி மின்ஹு, அந்த ஊர்க்காரர்களை அந்த இடத்திலே இருந்து வெளியேற்றுவது. இது எல்லாம் அக்பர் இன்தல்லாஹ், அல்லாஹ் தாலா இடத்துல அது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி, இப்படி அல்லாஹ் தாலா கண்ணியமான மாதங்கள், கண்ணியமான மாதங்கள்ல தான் நீங்க முஷ்ரிக்கீன்களாகிய நீங்க முஸ்லிம்களை காபத்துல்லாவுல இருந்து நீங்கள் தடுத்தீர்கள். கண்ணியமான மாசம்னு பார்த்தீங்களா? கண்ணியமான மாசமா இருந்தாலும் முஸ்லிம்களை காபத்துல்லாவுக்குள்ளார வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டவர்களாக திரும்பினார்கள். அடுத்த வருஷம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்ணியமான விதத்திலே மக்காவை அல்லாஹ் தாலா தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரங்களால் வெற்றி பெற வைத்து, அல்லாஹ் தாலா முழுமையான ஆதிக்கத்தை மக்காவிலே முஸ்லிம்களுடைய கையில அல்லாஹ் தாலா இருக்கிறானே கொடுத்தான். இப்போ இந்த கேள்வி கேட்டவங்க மக்காவுடைய முஷ்ரிக்கீன்கள், இவங்க எல்லாம் பதில் சொல்லவே முடியல அவங்களால. அவங்க எல்லாம் வாயை மூடிக்கிட்டு கம்முண்டு ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி அல்லாஹ் தாலா இந்த ஆயத்துல அல்லாஹ் தாலா பேசுகிறான். அம்ர் இப்னு ஹத்ரமி கொல்லப்பட்ட கொல்லப்பட் கொல்லப்பட்டானே இந்த போர்ல. இவர் வந்து பார்த்தீங்கன்னா தாயிஸ்ல இருந்து மக்காவுக்கு வந்துட்டு இருந்தார். ரஜபுடைய பெற வந்துருச்சு, ரஜபுடைய பெற தெரிஞ்சிருச்சு. ஆனா சஹாபாக்களுக்கு தெரியல. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க சஹாபாக்கள் அப்படின்னா, ஜமாதுல் ஆசிருடைய கடைசி நாள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனை போட்டு தள்ளிட்டான். அம்ர் இப்னு ஹத்ரமியை கொன்னுட்டான். இதுதான் நடந்த விஷயம். இன்னொரு ரிவாயத்தில் இருக்கிறது, அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட 8 பேர் இருந்தாங்க. 7 பேர் நான் ஏற்கனவே அவங்களுடைய பேர்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதில் 8ஆவதாக இருந்த நபர் யார் அப்படின்னு சொன்னால் ஹதரத்து ரபாபா அசதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க 8ஆவது ஆள். இவர் பத்ரே ஊலாவில் இருந்து அவர் திரும்புகிற நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை அனுப்பி வச்சாங்க. இப்போ ஆக மொத்தத்தில் அந்த ஜமாத்தில் இருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா முஹாஜிர் சஹாபாக்கள் தான். அவர்களில் ஒருத்தவங்க கூட பார்த்தீங்கன்னா அன்சாரிகள் கிடையாது. 2 நாளுடைய பயணத்துக்கு பின்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கடிதம் அதை ரசூலுல்லாஹ் கொடுத்து பத்ன நஹ்லாவில் போய் படிச்சு பாருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த கடிதத்தை அவங்க அங்கே போயிட்டு படித்தாங்க. படித்தா அதில் என்ன இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், மக்காவுக்கும் தாயிஃபுக்கும் நடுவில் நஹ்லாங்கிற இடத்துல போய் நீங்கள் தங்குங்க. குறைஷிகளினுடைய வியாபார கூட்டத்தை எதிர்பாருங்கள். அவங்க எங்கே இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்திகளை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி, நீங்கள் வந்து அதை வந்து ஜாசூசி செஞ்சு, அதை நீங்கள் அறிஞ்சு, நீங்கள் எனக்கு அதை பற்றிய செய்திகளை எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அதில் எழுதியிருந்தாங்க. எப்போ இவங்க அங்கே போனாங்களோ, அவங்க ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி தான் அவங்க எல்லாமே செஞ்சாங்க. 2 சஹாபாக்கள் மட்டும் அவங்க ஏன் அந்த போரில் கலந்துக்கல அப்படின்னு சொன்னால், அவங்க ஒட்டகம் காணா போயிடுச்சு.
அந்த ஒட்டகத்தை தேடிக்கிட்டு அவங்க அப்படியே இருந்துட்டாங்க. அதனால அவங்களால வர முடியல. ஃபராவுக்கு மேல மாதன்ல நஜ்ரான் அதுல அவங்க ஒட்டகங்கள தேடிக்கிட்டு அப்படியே இருந்துட்டாங்க. குறைஷிகளினுடைய அந்த வியாபார கூட்டத்துல பார்த்தீங்கன்னா, அவங்க ஜைத்தூன், ஆலிவ் ஆயில் இந்த மாரி வியாபார பொருள்கள் அவங்க வச்சிருந்தாங்க. முஷ்ரிக்கீன்கள்ல இப்போ நான் ஏற்கனவே முஷ்ரிக்கீன்கள்ல யார் யார் கலந்துக்கிட்டாங்க அதையும் நான் சொன்னேன். இவங்கள தவிர கலந்துக்கிட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா, நௌஃபல் இப்னு அப்துல்லான்னு ஒருத்தர். அவரும் அந்த முஷ்ரிக்கீன்களுடைய கூட்டத்தில இருந்தார். முஸ்லிம்கள் இருக்கிறாங்களே ஆரம்பத்தில அவங்களெல்லாம் பார்த்து பயந்தாங்க. அதுக்கப்புறமேல அவங்க மஷூரா பண்ணாங்க. மஷூரா பண்ணி முஸ்லிம்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இவங்கள நம்ம இப்ப விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் கண்ணியமான மாதங்கள் ஆரம்பமாயிரும். கண்ணியமான மாதங்கள் ஆரம்பமாயிருச்சுன்னா, இவங்க மேல கைய வைக்க முடியாது. அதனால இவங்கள விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பத்தான் என்ன பண்ணாங்க, தாக்குதல் ஆரம்பிச்சாங்க. தாக்குதல் ஆரம்பிச்சா, ஹஜ்ரத் வாக்கித் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அம்ர் இப்னு ஹத்ரமி அவங்க அவன அம்பு அம்பால எறிஞ்சாங்க. அம்பு பட்டு அவன் அவன் ஜோலி முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். கத்தம். அவன மௌத்தாக்கிட்டாங்க. அவன் செத்து போயிட்டான். உஸ்மான், ஹிக்கம் இவங்க 2 பேர் முஷ்ரிக்கீன்கள்ல இருந்தவங்க. என்ன எல்லாம் முஸ்லிம்கள் பேர் மாரி இருக்குன்னா, மக்காவுடைய முஷ்ரிக்கீன்கள் அப்படிதான் பேர்களும் வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி பேர்கள்லாம் இருந்துச்சு அவங்கள்ட்ட. ஆ உஸ்மான், ஹிக்கம் இந்த 2 பேரையும் கைதி செஞ்சு இவங்க 2 பேரும் கைதிகளாக கொண்டு வந்தாங்க. கனிமத்துடைய பொருள்கள் எல்லாம் இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கிளம்புனாங்க அவங்க அங்கருந்து. பாதையில படையினுடைய தளபதி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த கனிமத்துடைய பொருள்ல 1/5 அதாவது 5ல் 1 பாகம் அல்லாஹ் ரசூலுக்கு சொந்தமானது. அத தனியா பிரிச்சு வச்சுருவோம். பிரிச்சுட்டு பாக்கி 4/5 அது 5ல் 4 பாகம் அது சஹாபாக்களுக்கு சொந்தமானது. போர்ல யார் கலந்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு சொந்தமானது. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா அவங்களுக்குள்ளார பேசிக்கிட்டாங்க. ஆனா அப்ப அந்த நேரத்துலலாம் இந்த சட்டம் இறங்கல. இப்ப கனிமத்துடைய பொருள்ல அவங்க 5ல 1 பாகம் அவங்க எடுத்து வச்சுட்டு, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, பாக்கி 4 பாகங்கள அவங்களுக்குள்ளார வச்சுக்கலாம் அப்படின்னு இருந்தாங்க. ஆனால் இந்த படை எப்ப திரும்பி பெருமானார் இடத்துல வந்ததோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சம்பவத்தையும் கேட்டுட்டு, நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கார்குசாரி எல்லாத்தையும் கேட்டுட்டு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தப்பட்டார்கள், கோபப்பட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கண்ணியமான மாசங்களிலே உங்கள சண்டை போட சொல்லி நான் எப்ப சொன்னேன் உங்ககிட்ட சண்டை போட சொல்லி? அப்படி. அவங்க சண்டை போடணும்னு போடல. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, ஜமாதுல் ஆஹிர்ன்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஜமாதுல் ஆஹிருடைய கடைசி பெற அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க சண்டை போட்டுட்டாங்க. அதே மாதிரி அவங்க அந்த வியாபார கூட்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்க சொல்றாங்க, நீங்க அந்த வியாபார கூட்டத்தினுடைய பொருள்கள், கனிமத்துடைய பொருள்கள், அந்த பொருள்கள நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. கைதிகள் கொண்டு வந்திருக்கிறீங்க. இப்போ இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல், செயல் இத பார்த்துட்டு முஸ்லிம்களுக்கு ரொம்ப வருத்தம் ஏற்பட்டது. ஏதோ பெரிய நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு. அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீலிங் சஹாபாக்களுக்கு உருவாக ஆரம்பிச்சுச்சு. இதுவும் இல்லாம இப்ப குறைஷிகள் வேற பேச ஆரம்பிச்சாங்க. பாருங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் கண்ணியமான மாதங்களிலே சண்டை போடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க ஒரு பக்கம் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, யூதர்கள் அவங்க துர்சகுனம் எடுத்தாங்க இந்த நிகழ்ச்சியில இருந்து. அவங்க சில விஷயங்கள்லாம் யகூதிகள் பண்ணாங்க. இன்னும் கொஞ்சம் விளக்கங்கள் இருக்குது இந்த சம்பவத்துல. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு கொஞ்சம் பேசுவோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்ல